நாட்கள்ல வேறு சில பத்திரிகையாளர்களும் இவர் என்ன கொலை பண்ணாரா 41 பேரை? அப்படி ஒரு மேல குற்றச்சாட்டு இருக்கா? முதல்ல நடந்தது கொலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கா? இவர் அதிகபட்சமா தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னு ஒரு சார்ஜ் நீங்க ஃப்ரேம் பண்ண முடியும் விஜய் மேலன்னா கவனக்குறைவாக இருந்தல் தான் இருக்கும். அவர் கொலை பண்ணல, மர்டர் கிடையாது, சரிங்களா? அப்புறம் இவர் தப்பிச்சுவார், இல்லாட்டி மாட்டி சொல்றாங்க. சொன்னாங்கன்னா அவங்கள போய் கேளுங்க, என்னையே கேட்குறீங்க? ஒவ்வொருத்தர் சொல்றதுக்கு நான் சொல்லி விளக்கம் சொல்றேன். நான் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் சொல்றதுக்கே நான் விளக்கம் சொல்ல முடியல. நீங்க சொல்ற மூத்த சொன்னதுலாம் நான் என்ன செய்ய முடியாது? அது அவங்கள போய் கேளுங்க, என்ன சார் கணக்குன்னு கேளுங்க. அவர் அது எப்படி அவர் போய் கொண்டாரா 41 பேர் கழுத்தை நெரிச்சாரா? போபால் விஷவாயில் காரணமா இருந்து தண்டிக்கப்பட்டவங்களுக்கே ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க நூற்றுக்கணக்கான இருந்துக்க ஒன்றும் நடக்கல. இதுல கவனக்குறைவு காரணம்ங்கிறது நம்ம மறுக்கவே இல்லை. யாருடைய கவனக்குறைவு தான் நம்ம கேள்வி எழுப்பிட்டு போலீஸும் கழுத்தை நெரிச்சு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு புரியுங்களா? இதை திட்டமிட்ட சதி பின்னாடி எதா இருந்தாலும் விசாரிக்கிறாங்க. காவல்துறை சரியில்லைன்னு தாவேக்கா சொல்லுது. காவல்துறை கழுத்தை நெரிச்சு நான் சொல்ல மாட்டேன். தாவேக்கா கழுத்தை நெரிச்சாங்க நான் சொல்ல மாட்டேன். புரியுங்களா? திரு செந்தில் பாலாஜியோட பேட்டியை பாருங்க, தாவேக்கா எவ்வளவு குற்றம் சாட்டுறான்னு தெரிஞ்சிடும். திரு ஆதவர்ஜனோட பேட்டியை பாருங்க, திமுக எவ்வளவு குற்றம் சாட்டுறான்னு தெரிஞ்சிடும். அதுதான் உண்மை தெரியட்டும் நான் சொல்லுவேன். மாறி மாறி இப்படி வச்சுக்கிறாங்க, உண்மை தெரியட்டும் சொல்லுவேன்.